உண்மையிலே நான் என் கூட உள்ள ஆளுங்கலாம் வீடு காலி பண்ண போறீங்க மட்டும்தான் கேட்டாங்க. எனக்கு கூட இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் எனக்கு ஒரு ஜாமான் விடாம எனக்கு எல்லாம் மேலே ஏற்றி எப்பா அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைண்ணா. எல்லாம் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிண்ணா. எனக்கு இந்த பெரியவங்க 2 பேர் வந்து செஞ்சீங்க. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவருக்கெல்லாம் இடையில கால்லாம் வலிச்சுது. அதெல்லாம் பார்க்காம எல்லாரும் செஞ்சு கொடுத்தீங்க. ஆனால் எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்கு. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நல சங்கம் என்னத்தை விதைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒற்றுமையை தான் விதைச்சிருக்கு. அதை தவிர வேறு எதுவுமே விதைக்கல. ஒற்றுமையையும் சேவைகளையும் மட்டும்தான் விதைச்சிருக்கு. அந்த வகையில் எங்களுடைய சமுதாய பணி துணைத் தலைவர் ஜெகன் அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நேற்று நைட்டு நாங்கள் போயிட்டு எல்லாம் உதவி செஞ்சோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி ஆட்டோக்காரங்களை பற்றி நீங்கள் ஒன்று சொல்லும்போது அநியாயமாக காசு கேட்குறாங்கப்பா, அநியாயமாக இது பண்ணுறாங்கப்பாங்கிறீங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் 90% பேர் வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. வாடகை வீட்டில் தான் வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. அவங்களுக்கும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஆசைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். எனவே ஆட்டோக்காரர்கள் வாழ்வு முன்னேற பிரார்த்தனை செய்யும்.